கணவன் மனைவி சண்டை. பசி. அகோர பசி. பவானி 2 டம்ளர் தண்ணீர் குடித்தாள். என்ன ஆனாலும் சரி, இன்று சாப்பிடக்கூடாது என்பதில் வெகு தீர்மானமாக இருந்தாள். விளையாடி கொண்டிருந்த முரளி வீட்டுக்குள் நுழைந்தான். விளையாடு களைத்து போய் அவனுக்கு ஏக பசி. அம்மாவை கேட்டால் கோவச்சுப்பாளோ என்ற தயக்கம் வர மெதுவாக உள்ளே நுழைந்தான். அழுது கொண்டே தங்கை பாப்பாவை தூங்க பண்ணி கொண்டிருந்த அம்மாவை தொட்டான். சற்றென்று முரளியை கட்டி கொண்டாள் பவானி. வாடா முரளிக்கண்ணா, கைகள்லாம் புழுதி பாரு, போய் அலம்பிட்டு வா, சாப்பிட்லாம். சாப்பிட கூப்பிட்டதும் முரளிக்கு உற்சாகம் பொத்து கொண்டது. டைனிங் டேபிளில் தட்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தவன், நீயும் வாமா, 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் என்றான். அது அவர்களுக்குள் ஒரு உடன்படிக்கை மாதிரி. தினமும் பவானி சாப்பிடும்போது முரளி தன் கையால் ஒரு கவளம் அம்மாவுக்கு தரணும் என்று பவானி மனதை கல்லாக்கி கொண்டாள். இல்லை முரளி, இன்னைக்கு அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ சமத்தா சாப்பிட்டுட்டு தூங்கு. நிறைய பருப்பு போட்டு மணக்க நெய் விட்டு ஒரு சின்ன சிமிட்டா பெப்பர் கலந்து இளஞ்சூடா ஒரு கரண்டி ரசம் விட்டு குழைய பிசைந்து அம்மா தரும் அந்த உணவு முரளிக்கு ரொம்பவும் பிடிக்கும். போன தடவை லீவுக்கு சித்தி வீட்டுக்கு போயிருந்த போது பருப்போ என்று மஞ்சள் திரவமாக ஒன்றை சாதத்தில் போட்டபோது அப்போதே வீட்டுக்கு ஓடி வரமாட்டோமா என்று இருந்தது. அம்மா, நான் தினப்போல் ஒரு வாய் தரேன், சாப்பிடுமா. இல்லடா கண்ணா, சொன்னா கேட்கணும். பாப்பா அலறுது பார், சீக்கிரம் சாப்பிடு முரளி. திரும்பவும் வயிறு கடமுடா என்றது. அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த சாம்பார் வேறு மூக்கை துளைத்தது. கூட்டு, பொரியல், ரசம் என்று மடமெடவென பண்ணி ஒரு பகடம் நகர்த்தி வைத்தவளின் கண்களில் பட்டது அந்த பள்ளி. பவானிக்கு சுத்தமாய் பள்ளியை பிடிக்காது, மிகவும் அருவருப்பாள். ஆனாலும் இந்த சமையல்கட்டு பள்ளியிடம் அவளுக்கு ஒருவித வாஞ்சை ஏற்பட்டது. என்னவோ நிஜம். காலையில் அவள் காஃபி போடும்போதே வந்துவிடும். பிறகு காய் நறுக்கி சமையல் செய்து முடிக்கும் வரையில் அவளுக்கு காவல் இருப்பது போல் அங்கேயே இருக்கும். பவானி கிச்சனை விட்டு போய்விட்டாள். அதுவும் எங்கேனாலும் மறைந்துவிடும். திரும்பவும் மறுநாள் காலைதான். இன்றைக்கு என்னவோ அது சிரமத்துடன் நகர்வது போல் பட்டது பவானிக்கு. என்னை போல் இதுக்கும் பசியோ, பூச்சி ஏதும் அகப்படலையோ என்று விசனப்பட்டவள் சாம்பாரை இன்னும் சற்று கொதிக்கட்டும் என்று ஹால் பக்கம் போனாள். சாப்பிட்ட அயர்வில் சோஃபாவிலே உறங்கிவிட்ட முரளியின் அருகே அமர்ந்து கொண்டாள். அச்சில் பார்த்தால் போல் ராகவனைப் போலவே இருந்த முரளியை மெதுவாக தூக்கி அவனது படுக்கையில் போட்டுவிட்டு வந்தாள். ராகவனி நினைவு வந்ததும் எழும்பிய பசி அடங்கி போனது. என்ன ஒரு பேச்சு பேசிவிட்டான், அதுவும் வளரும் குழந்தையை வைத்துக்கொண்டு. அன்று நடந்த நிகழ்ச்சி அவனை ஆட்கொண்டது. ராகவனுக்கு நல்ல குணங்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் அதையும் மிஞ்சும் முன் கோபம். கல்யாணம் ஆன புதிதில் பவானியை தாங்கு தாங்கு என்று தாங்கியவன்தான். பழுத்த தக்காளியைப் போல் பளபளவென்று இருப்பாள் பவானி. மூக்கில் மூங்கிலாக கைகால்களும் நெகுநெகுவென்ற வாலிப்பான உடம்பாகவும் இருப்பாள். 3 வேளையும் நன்றாக சாதம் போட்டு சாப்பிட்டு விடுவாள். நொறுக்கு தீனி கூடாது. பவானியின் அம்மாவும் கற்சட்டி பழையது போட்டும் படல் படலாக நெய் தோசை வார்த்து போட்டும் பெண்ணை கும்மென்று வளர்த்திருந்தாள். சாப்பாட்டில் இயல்பாகவே ஈடுபாடு இருந்ததால் சமைப்பதில் பவானிக்கு ஆர்வம் அதிகம். ஒவ்வொரு நாளும் ஒரு விதம் என சமைத்து போட்டு அசத்தினாள். மோர் குழம்பு என்றால் உசிலி இருக்கும், பூண்ட ரசம் என்றால் பருப்பு துவையல், வற்ற குழம்பு என்றால் மிளகூற்றல், அதோடு டேங்கர்மா பச்சடி, சாம்பார் என்றால் கறியும் பொரித்த அப்பளமும். இதை தவிர மோர்கூழ், அடை, அவியல், டோக்லா, காஞ்சிபுரம் இட்லி, அதற்கு ஒரு தொக்கு என்று ஒரு மினி சரவணபவன் மாதிரிதான் எல்லா ஐட்டங்களும் இருக்கும். ஏ பவானி, எங்கே உன் என்சைக்ளோபீடியா? அந்த நம்பர் எங்கே எழுதி வச்ச? அவனது பொறுமை எல்லையை கடந்து கொண்டிருந்தது. கத்ததில் மிரண்டு போனவள் அந்த நோட்டை எடுத்து பார்த்தாள். எண்ணெய் பிசுக்குடன் ஓரமெல்லாம் நனைந்து சிவப்பு, பச்சை, நீலம் என்று கைக்கு அகப்பட்ட பேனாங்களில் எழுதப்பட்டு கந்தால் துணி மாதிரியான ஒரு நோட்டு. ஆனால் அது உள்ளடக்கி இருந்ததோ உலக மகா விஷயங்கள். ஒரு பக்கம் ரெசிபிகளும், இன்னொரு பக்கம் முகவரிகளும்
தொலைபேசி எண்களுமாக பக்கம் பக்கமாக புரட்டி பார்த்தாள் பவானி. அங்கும் இல்லை. இதில் தானே எதுவானாலும் எழுதி வைப்பேன். அன்றைக்கு அந்த நம்பர் வந்திருந்த போது முரளிக்கு பாட சொல்லி கொண்டிருந்தேன். இதை தானே எழுதுனா ஞாபகம். ஆனால் நம்பரை காணாமே. சமயத்தில் தினசரி காலண்டரில் கூட எழுதி வைப்பது உண்டு. அதையும் திருப்பி திருப்பி பார்த்தாயிட்டு அகப்படத்தான் காணாம். ராகவனின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. ஆஃபீஸ் கிளம்பும் சமயம் இப்படி தேடும் படலம் என்றால் சனியனே, உன்னால் எதுவும் ஒழுங்காக பண்ண முடியாது. எதுக்கும் துப்பு கிடையாது. எப்போ பாரு உன் கவலையெல்லாம் சமையலும் சாப்பாடும் தான். மற்ற எதுலேயும் கொஞ்சம் கூட கவனம் கிடையாது. நன்னா தின்னு போ. வேலை தவறாமல் கொட்டிக்கோ. நெய்யும் பருப்பும் தயிர்மா விட்டு சாப்பிட்டு உடம்ப நல்லா வளர்த்துக்கோ. மூளையை மட்டும் வளர்த்துக்காத. எது கேட்டாலும் ஒரு முழிப்பு, ஒரு தடவல். சரியான அசடு போ. பகாசோரி மாதிரி வேலை தவறாமல் முழுங்கு போ. உடம்புல அவ்வளவு மதர்ப்பு. அதான் ஒரு சின்ன வேலையில் கூட கவனம் இருக்கிறதில்ல. போ போ போய் கொட்டிக்கோ. காட்டு கத்தலாய் கத்தியவன் தண்ணீரை கொடி குடிக்காமல் போய்விட்டான். அவன் போன அரமனையில் அம்மா, இந்த கணக்கில் ஒரு டவுட்டுமா, சொல்லித்தரியா என்றபடி வந்த முரளியின் நோட்டு புத்தகத்தை பார்த்தபோதுதான் அவளுக்கு சற்றென்று நினைவுக்கு வந்தது. உள்புற அட்டையில் அந்த நம்பர். தனது ஆற்றாமையை கண்டு அவளுக்கே தன் மீது கோபம் வந்தது. நான் ஏன் இப்படி மெய் மறந்து போகிறேன்? ராகவனை சொன்னாப்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப தான் வளர்த்துருக்கேனா? இன்றிலிருந்து சாப்பிடுவதை குறித்து கொள்ளணும். முதல் கட்ட நடவடிக்கையாக இன்றைக்கு பட்னி என்ற முடிவுக்கும் வந்தாள். சாம்பார் கொதித்து விட்டது. அடுப்பை அணைத்தால் அந்த பள்ளி போய்விட்டது போலும். சாம்பாரின் வாசனை அவளை பாடாப்படுத்திட்டு வயிற்றில் ஒரு பெரிய யுத்தமே நடந்து கொண்டிருந்தது. சமீபத்தில் மருத்துவ பரிசோதனையில் அவளுக்கு சர்க்கரையும் உயர் இரத்த அழுத்தமும் இருப்பது தெரிய வந்தது. தினமும் வேலை தவறாமல் மருந்து சாப்பிடும்படி டாக்டர் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒரு கவலமாவது சாப்பிட்டால் ராகவன் வரும்போது சற்று திம்பாக பரிமாறலாமே என்று தோன்றியது. எனக்கும் தன்மானம் இருப்பதை காட்டிக்கொள்ளணும் என்று பானும் மனது ஒரேடியாக உணர்ச்சி வசப்பட்டது. கோஸ் பொரியலும் கத்திரிக்காய் பயிறு போட்ட கூட்டும் தக்காளி ரசமும் வெங்காய சாம்பாரும் கண்களை இருட்டி கொண்டு வந்தது பவானிக்கு. மணி இரவு 9 அடித்தது. காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாதது சுய பச்சாதாபத்தை அதிகரித்தது. எப்பொழுதும் 8 வருபவன் அன்று இன்னமும் வராதது அவனது கோபம் இன்னமும் குறையவில்லை என்பதை உணர்த்துவதாயிருந்தது. இன்னும் சற்று பொறுத்து கொள்ளலாம் என்று தோன்றிய எண்ணமும் சாப்பிடவே கூடாது என்ற பிரசவ வைராக்கியமும் வீழ்ச்சியடைந்தன. தட்டை எடுத்து வைத்து கொண்டு 2 கரண்டி சாதம் போட்டு கொண்டாள். சுட சுட சாம்பாரை வார்த்து கொண்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு பிசைந்தவளுக்கு ஏனோ அம்மாவின் நினைவு வந்தது. சீக்கிரம் வா பவானி, சூடு ஒரு ருசி, சிகப்பு ஒரு அழகும்பா. சூடு ஆறுவதுக்குள்ள வந்து சாப்பிடு என்பாள் அம்மா. அன்று முழுவதும் சாப்பிடாமல் இருந்து சாப்பிட்டதோ என்னவோ 2 நிமிடத்தில் தட்டை காலி செய்துவிட்டு எழுந்தவளுக்கு கண்ணை இருட்டியது. எழுந்த வேகத்தில் டக்கன்னு உத்தரத்தில் தடையிட்டு திரும்பவும் அதே வேகத்தில் கீழே விழுந்தாள். பாவம், ஸ்நேகத்துடன் தினமும் அவளுக்கு ஹலோ சொல்லும் பள்ளி தவறி போய் சாம்பாரில் விழுந்ததோ? அதனால் ஏற்பட்ட ஒவ்வாமையோ அல்லது சர்க்கரையினாலும் குறைந்த இரத்த அழுத்தமும் ஏற்படுத்திய பாதிப்போ அல்லது உத்தரத்தில் தலை இழுத்ததாலோ பவானி சமாதியாகி போனது தெரியாமல் அல்வாவும் மல்லிகை பூவுமாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் ராகவன்.